வார்த்தையின் வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். இதனால முதலாவது தேவ செய்தியை எங்களோடு எடுத்து வருகிறார்கள் பாஸ்டர் சுரேஷ்குமார் அவர்கள். இணைப்பில் இருக்கும் ஊழியக்காரரை நாங்கள் அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். இணைப்போமா? அழைப்போமே. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சங்கம வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் நேரத்தில வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில உங்களை நான் வாழ்த்தி அன்புடன் வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம் பாஸ்டர். எடுத்து வாருங்கள். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கமம் வானொலி ஊடாக உங்களோடு கூட சந்திப்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த அந்த நல்ல ஆண்டவர் இந்த காலை வேளையில இந்த நாளில கூட நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த யாரும் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொன்னது போல இந்த நாளில கூட அவரை நாம் நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபையும் ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுப்பார். நாம் கண்களை மூடி இந்த நித்திய வெளிச்சம் இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவருடைய அந்த வெளிச்சத்தை இட்டர்னல் லைட், இட்டர்னல் நித்திய வெளிச்சம், அந்த வெளிச்சத்துக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். கண்களை மூடி. கிருபையும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய வார்த்தை பகுதியை உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தம்முடைய எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வார்த்தையை மகிமைப்படுத்திக் கொண்ட ஆண்டவர், இன்றைக்கும் ஆண்டவரே இந்த நேர அலையிலே இணைந்திருக்க ஆண்டவரே இந்த மக்களை நீர் ஆண்டவருடைய வார்த்தையினால என்னை தொடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். யாரெல்லாம் உம்மிடத்துல வந்தார்களோ அவளை எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து சுகமாக்கிறீரப்பா. நீர் யாரெல்லாம் தொட்டீரோ அவர்களும் சுகமாக்கப்பட்டார்கள். இதுபோல இன்றைக்கு உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் வந்து நிற்கிறோம். எடுத்து பாவியும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். நாம எனக்கு அருமையானவளை, இன்றைக்கும் நான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 3, 4 வசனங்களை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். என்னோடு கூட வேத பகுதியை உங்களால் திருப்பிக் கொள்ள முடிஞ்சா நீ திருப்பிக் கொள்ளுங்க. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறாக காண்பித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, என் அப்பன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஒரு அசைன்மெண்டோட வந்தார். மனுஷனுடைய பாவத்தை போக்கும்படியாக, பரிகாரியாக, பலியாக, ஏக பலியாக என் அப்பன் இயேசு இந்த பூமியில வந்தார். எல்லாரும் மகான்கள், மகரிஷிகள், தேவர்கள் எல்லாம் வந்தாங்க. வந்தவர்கள் மாண்டு மண்ணுக்குள்ளே போய்விட்டார்களே. ஆனால் ஒரே ஒருவர் விண்விட்டு மண் வந்து மண்ணிலே செய்யவிட செய்துவிட்டு திரும்பவும் உயிரோடு கூட எழுந்தவர் என் அப்பன் இயேசு கிறிஸ்து மாத்திரம். எனக்கு அருமையானவளே, இங்க அப்போஸ்தலரை வாசிக்கிறோம். இது எழுதப்பட்ட வார்த்தை பாருங்க. பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அவர் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். என் அப்பன் இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். குற்றம் இல்லாதவர், இஸ் நாட் எ கிரிமினல். அப்படிப்பட்ட என் அப்பனை அடித்து சிலுவையிலே அவரை அடித்து ஆணி அடித்தார். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். எழுந்தது மாத்திரமல்ல, 40 நாளாக இந்த
சீஷர்களுக்கு வெளிப்பட்டார். அவர் அநேக வெளிப்பாடுகளை, திருஷ்டாந்தங்களை வெளிப்படுத்தி தம்மை உயிரோடு இருக்கிறாக காண்பித்தார். அது மாத்திரமல்ல, அன்றியும் அவர் அவருடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தார், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று சொன்னார். இந்த வார்த்தை சீஷர்களுக்கு சொன்ன போது சீஷர்கள் இயேசு சொன்ன வார்த்தையை படியே அவர் காத்திருந்தார்கள். 40 நாளுக்கு பின்பு 10 நாளாக அவர்கள் காத்திருக்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, இயேசு சொன்ன கடைசி வார்த்தையை நாம் வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். But you shall receive power when the Holy Spirit has come upon you, and you shall be witnesses to me in Jerusalem and in all Judea and Samaria and to the end of the earth. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன கடைசி வார்த்தை, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க பலன் அடைவீர்கள். You receive power என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த சீஷர்களுக்கு பாருங்க, இயேசு பரமேறிட்டாரு. இதுக்கு பிறகு கூட யாருமே இல்லை. நான் இந்த மேல் வீட்டறையை போய் பார்த்தேன், எனக்கு கண்கள் எல்லாம் குளமாய் விட்டு, அவ்வளவு ஆச்சரியம். அந்த அப்பர் ரூம், அங்கே சீஷர்கள் காத்திருந்த அந்த இடத்தை பார்த்த போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அங்கே இந்த சீஷர்கள் 10 நாள் அளவும் காத்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த யூதர்களுக்கு பயந்ததுனாலே கூட இருந்த என் அப்பன் இயேசு கிறிஸ்து பரலோகத்து போயிட்டாரு, கூட யாருமே இல்லை. ஆனால் அவர் சொன்ன வார்த்தையின்படியாக அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஏனென்றால் இப்ப வெளியே போக முடியாது, என்ன வேணாலும் நடக்கும். இது யூதர்களுக்கு பயந்ததுனாலே இந்த சீஷர்கள் காத்திருக்கும் போது வருகிறது, you shall receive power. நீங்கள் பலனடைந்து. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் பலவீனத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை படுக்கையிலே இருக்கலாம், உடைய சூழ்நிலைகள் எல்லாம் கேள்விக்குறியாக போல இருக்கலாம், ஏதோ ஒரு பயம் உங்களை ஆண்டு கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் உங்களை உறுத்தி கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையானவளே, என் அப்பன் சொன்ன அந்த வார்த்தையின்படியாக நானும் திரும்ப சொல்லுகிறேன், நீ you will see, பாருங்க, you will receive power. அவருடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த நாளில கூட உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எங்கெல்லாம் உங்களுடைய பலவீனம் இருக்கிறோம் அந்த இடத்துல பலன் வரும்படியாக பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த சீஷர்கள் அவர் சொன்னபடியே காத்திருக்கிறார்கள், மேல் வீட்டில இருக்கிறாங்க, ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலும் காத்து கொண்டிருக்கிறார்கள். 10வது நாள் வருகிறது, 50வது நாள், அதுதான் பெந்தகோஸ்தே. 50 என்றால் பென்டிகாஸ்ட் என்ற அர்த்தம் என்ன? 50. அப்போ இந்த சீஷர்கள் காத்திருக்கிறாங்க. ஏன்னா இயேசுவோடு கூட ஊழியம் செய்தவர்கள், இயேசு இப்போது பரலோகத்து போயிட்டாரு, இப்ப அவர்களுக்கு இல்லை. ஆனா சொன்னார், உங்களுக்கு ஒரு பரிசுத்த ஆவி வருவார், ஒரு சத்திய ஆவி உங்கள் மேல வருவார், ஒரு தேற்றரவாளர், ஒரு கம்ஃபர்டர் வருவார், உங்களுக்கு உங்கள் மேல வந்து இருவார். நீங்கள் வல்லமையை, பவரை பெற்றுக் கொள்வீர்கள் என்று அவர் சொல்லி இருந்த அந்த வார்த்தையின்படி காத்திருக்கிறாங்க. என் வேதவசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துடைய 4ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளே பேச தொடங்கினார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, இங்கே இயேசுவானவர் சொன்னதுபடியே அவர்கள் காத்திருக்கிறார்கள். நீங்கள் நீண்ட நாட்களாக ஏதோ ஒரு காரியத்துக்காக காத்திருக்க எனக்கு அருமையானவளை, இன்றைக்கும் அந்த காத்திருப்புக்கு உங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்.
இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். பேரோகிலோட்டோஸ், இந்த கிரேக்க மொழியிலே பேரோகிலோட்டோஸ் என்று சொல்லப்படுகிற இந்த பரிசுத்த ஆவியானுடைய பெயர் தான் பேரோகிலோட்டோஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எப்பொழுதும் உதவியாளராய் கூடவே இருப்பவன். ஆமென். எப்பொழுதும் உதவியாளராய் கூடவே இருப்பவன். ஆமா, இன்றைக்கு நமக்கு உதவி செய்யும்படியா வந்திருக்கிறார். இந்த சீஷர்கள், பயந்து இருந்த சீஷர்கள், எப்படி உலகத்துக்குள்ளே போக போறோம்? ஆண்டவர் சொன்னா, எருசலேமும் சமாரியாவிலும் பூமியிலே கடைசி பருவம் நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். டு பி மை விட்னஸஸ், எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று திருவுளம் பற்றின என் அப்பன் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படியாக காத்திருக்கிறாங்க. பரிசுத்த ஆவி ஆனவர் அவங்க மேல வந்து இறங்குகிறார். ஆமே. அந்த பரிசுத்த ஆவியான இறங்கும் போது பல பாஷைகளை பேசுகிறார்கள். அங்க இருந்து எல்லாரும் சொல்றாங்க, இவருக்கு என்ன விடியற் காலையில என்ன நடந்தது தெரியலையே, இவங்க எல்லாம் பைத்தியம் பிடிச்சிச்சா என்று சொல்லும் போது பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுகிறான். பாருங்க, அவன் சொல்லுகிறான், நீங்கள் பிடித்து அக்கிரமக்காருடைய கையினாலே சிலுவையிலே ஆணி எடுத்து கொலை செய்த அந்த இயேசுவை, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்க எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியான இறங்கும் போது ஒரு சாதாரண ஒரு மனிதன், கலிலேயா கடற்கரையிலே மீன் பிடிக்கிற ஒரு ட்ரெயின்டு ஃபிஷர்மேன், ஒரு மீனவனாய் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த பேதுரு, சீமோன் பேதுருடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். இயேசுவோடு கூட வாழ்ந்த இந்த சீமோன் பேதுரு, அவனுக்கு அது கலிலேயா கடலை குறித்து நன்றாய் தெரியும், கடலில் இருக்க மீனை குறித்து தெரியும், எந்த சீசன்ல எந்த மீன் கிடைக்கும் என்பதை தெரியும், அந்த போட்டை பத்தி தெரியும், வலையை பத்தி தெரியும். இதைதான் அவனுக்கு தெரிந்திருக்க முடியும். ஆனால் என் அப்பன் இயேசுவோடு கூட 3 வருஷம் இருந்த போது அவருடைய வாழ்க்கையில மாற்றம் வந்தது. பாருங்க, என் அப்பனை காட்டி கொடுத்தவன், மறுதளித்தவன், சத்திய மண்டபம் சபைக்கும் தொடங்கின இந்த பேதுரு மேல பரிசுத்த ஆவியானவர் வந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, இன்றைக்கும் ஆண்டவருக்கு புறம்பாய் இருந்த, காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்த என்னை தேடி வந்தார், நம்மை தேடி வந்தார். ஆமென். அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. எனக்கு அருமையான தேவனுடைய, அவர் பட்சபாதம் இல்லாதவர், அவர் யாரையும் அன்பு கூற முடியும், ரட்சிக்க முடியும், சுகமாக்க முடியும். அவர் நல்லவரும் நன்மை செய்கிற தெய்வமா இருக்கிறார். என் சத்தத்தை கேட்கிற எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் நன்மையே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். அவர்தான் நன்மை. அவரை கூப்பிட்டு பாருங்க, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரையா, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறாய், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இந்த நாளிலே கூட அந்த நன்மை இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்க எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த இயேசு உனக்காக ஜீவன் கொடுத்தார். அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தையே உனக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் his blood is available. அவர் ரத்தம் உங்களுக்காக உதவி செய்யும்படியாக காத்திருக்கிறது. குற்றமில்லாத ரத்தம், மாசில்லாத ரத்தம், பரிசுத்த ரத்தம், blameless, spotless blood. அந்த கைதியை சொல்றான், பக்கத்துல இருந்தவனே சொல்றான், அவர் குற்றமில்லாதவர். அப்படிப்பட்ட உண்மையான தெய்வம் இன்னைக்கு காலை வேளை உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்குள்ள அந்த ஆவிதான் பரிசுத்த ஆவியாக இந்த சீஷர் மேல இறங்கினது. சீஷர் சொல்றாங்க, நாங்க இந்த இயேசுவைக்கு சாட்சியா இருக்கிறோம். பாருங்கள், எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த பேதுரு, படிப்பறிவு இல்லாத பேதுரு மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்.
அவன் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள். ஒரே ஒரு பிரசங்கம் தான் இயேசுவை குறித்து சொல்லும் போது 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அந்த வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, நீங்க போய்கொண்டிருக்கிற பாதையை விட்டு மனம் திரும்ப. You have to turn towards Jesus. போய்கொண்டிருக்கிற பாதையை விட்டு விட்டு இயேசுவுக்கு நேராக உங்களோட மனத்தை திருப்புங்க. அது மாத்திரமல்ல, ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவின் பாரத்தை பெறுவீர்கள் என்று பேதுரு பிரசங்கம். நம்ம அந்த பிரசங்கத்தை கேட்ட ஜனம் 3000 பேர் அன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, உடைய வாழ்க்கையில இந்த இயேசு வரும்போது, ஆமா, நாம் இந்த உலகத்துல தனிமையாய் வாழ முடியாதுங்க. இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு இல்லாத வாழ்க்கை அது வெறுமையான வாழ்க்கை. உள் பாவம் வராதபடிக்கு பரிசுத்த தெய்வத்தை அறிந்து கொள்ளும்படியாய் ஹல்லேலூயா இந்த கால வேளையில இந்த நாளில உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உடைய குறைவுகளை நிறைவாக்க தெய்வம். அவரை கூப்பிட்டால் அவர் வருவார். நீங்க இருக்கிற இடங்கத்திலே வருவார். அவருக்கு விசாவோ பாஸ்போர்ட் அவசியம் இல்லை. You can come anyway, any place, any time. அவர் சகலத்தையும் செய்ய வல்லமைப்படுத்தார். It's all powerful God. இன்றைக்கு என் சத்தத்தை கேட்கிறதுக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, உனக்கு நன்மை செய்யும்படியா உன் அருகிலே வந்திருக்கிறார். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் செத்து போகவில்லை. He's not a dead God. He's alive today. He's a risen savior. மனுக்குலத்துக்காக தன்னையே விட்டு கொடுத்தவன் இன்றைக்கு உனக்காக இந்த கால வேளை வந்திருக்க, அந்த நாளிலே வந்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பேதுரு மேல இறங்கின போது, இந்த பேதுருவும் யோவானும் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறாங்க. என்னுடைய வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே தேவாலயத்துக்கு போறாங்க. அங்கே அந்த தேவாலயத்தின் வாசல்ல அலங்கார வாசல், பியூட்டிஃபுல் கேட். அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான், அலங்கோலமாக இருக்கிறான். அவன் உட்கார்ந்து கொண்டிருந்த இடம் அலங்கார வாசல், பியூட்டிஃபுல் கேட். ஆனால் அலங்கோலமாய் தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறக்கும் போதே கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலாக பிறந்ததுல இருந்து சப்பானியா. He was a born lame. இதுவரைக்கும் வாழ்க்கையில நடந்ததே இல்லை. சப்பானி. அவன் பல வார்த்தைகளை கேட்டிருக்கான். இவன் சப்பானி, இவனால் நடக்க முடியாது, ஊனன் என பல வசை சொல்லுகளை கேட்டவன். வாழ்க்கையிலே முன்னேற முடியாதபடிக்கு வாழ்க்கையே கேள்விக்குறியோடு கூட எதற்காக வாழ்கிறோம் என்று பல நாள் தன்னைத்தானே குத்தி கொண்டு மாய்த்து கொள்ளுக சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தவன். அவனுடைய நிலைமை, யாராவது அவனை கூட்டிக் கொண்டு தூக்கி கொண்டு வந்து அந்த அலங்கார வாசல உட்கார வைத்தா, அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு போற ஜனங்களிடத்தை பிச்சை கேட்பது தான் இவனுடைய வேலை. இவனுடைய தொழில் பிச்சை எடுப்பது. அதனால் வருகிற வருமானத்திலே சாப்பிட்டு வாழ்க்கையை கடத்தி கொண்டிருந்தான். இவனால நடக்க முடியாது. He was a born lame. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அலங்கார வாசல்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், ஆனால் அலங்கோலமா இருந்தான். ஒருவேளை வெளிப்புறமாக நீங்க அலங்காரமா இருக்கலாம், உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு காரியம் முடமாக்கி இருக்கிறது. ஐயா, இந்த நாளிலே கூட ஆண்டவங்களோடு பேசிக்கொண்டார். எதெல்லாம் உங்களை கட்டி வைத்திருக்கிறதோ, எந்தெந்த காரியங்களாம் உங்களுடைய வாழ்க்கையிலே இருளா இருக்கிறதோ, அந்த இருளை வெளிச்சம் வீச பண்ணும்படியாக என் அப்பன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த நோக்கமே அதான். யோவான் 8ஆம் அதிகாரத்தின் நீங்கள் வாசிக்க கூடுமானால், அந்த 8ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனமும் 11, 12 பாத்தீங்கன்னா, அந்த 12ஆம் வசனம் இப்படி சொல்லுது, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஆமென். எனக்கு அருமையானவளே, இயேசு சொன்னார், I am the light of the world. If you want to follow me, ஆமென், என்னை, நான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்,
என்னை ஒருவன் பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்கவே முடியாது. எனக்கு அருமையானவரே, இந்த உலகத்திலே இருள் இருக்கிறது. ஆமா, டார்க் டீப், அந்த அந்த டார்க்னஸ் இருக்கிறது, இருள் இருக்குது. அது இந்த உலகத்துல இருக்கிறது. அது உங்களை மேற்கொள்ள கூடாது என்றால், வெளிச்சமாக என் அப்பன் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பிடித்துக் கொள்ளும் போது, அவர் உங்களுக்குள்ளே வரும்போது, பாருங்க என் வேத வசனம் என்ன பண்ண அழகா சொல்றாரு பாருங்க. என்னை பின்பற்றுகிறவன், யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றுகிறார்களோ அவன் இருளிலே நடக்கவே முடியாது, ஜீவ ஒளியை அடைந்திருப்பான், ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று என் அப்பன் இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். எனக்கு அருமையான உடைய எப்பேற்பட்ட இருளா இருந்தாலும், ஒரு ஆவியிலே இருள், ஆத்மாவிலே இருள், சரீரத்துல இருள் இருந்தால் அந்த இருள் வெளிச்சத்தை கொடுக்க முடியும் ஐயா. இன்றைக்கு அதுதான் இந்த நாளிலே கூட உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற தெய்வத்தை, உங்க வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் மாற்றுகிற தெய்வத்தை. அதனாலதான் யோவான் 1ஆம் அதிகாரத்துல போடுறாரு, அவர் சொல்றாரு, அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதுண்டும் அவர் ஆலை அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது. ஆமென், அல்லேலூயா. In him was life and the life was a light of man. அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அந்த light shines in the darkness and the darkness could not comprehend it. எனக்கு அருமையானது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ள. இங்கிலீஷ்ல ஒரு அழகான வார்த்தைங்க, could not comprehend. அந்த comprehend என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இருளாலே ஒரு நாளும் வெளிச்சத்தை மேற்கொள்ளவே முடியாது. ஆமா, இதுதான் இனி எனக்கு விமோச்சனம் இல்லை, இனி எனக்கு வழி இல்லை என்று கண்ணீரோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அப்பன் இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஆமா, பிரசன்டஸ் இருந்தது, இருக்க போது, இனிமே இருக்க வரலையா, இருந்தது. எனக்கு அருமையானவளே, இந்த ஒளி உங்கள் வாழ்க்கையில வீசும்படியாய் பாருங்க. இவனோட வாழ்க்கை இருளான வாழ்க்கை, இவனால ஒண்ணும் பண்ண முடியல. பேதுரு மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்குறதுனால அவன் நேரா தேவாலயத்து போறான், இந்த மனுஷனை பாக்குறான், எல்லா இடத்துல பிச்சை கேட்கிற போல இவனுக்கும், ஐயா ஏதாவது சாப்பிடக்கூடியா என்று பிச்சை கேட்கிறான். பாருங்க, பொதுவா பிச்சைக்காரன்ட்டு நம்ம பொதுவா பேச மாட்டோம்ல, இல்ல ஒருமை பாருங்க. பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம், பிச்சைக்காரன் ஏதாவது கேட்டாங்கன்னா இருந்தா கொடுப்பாங்க, எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா பாருங்க, ஆண்டவர் பாருங்க, இயேசுவானவர் என்ன பண்ணாரு, அவர்கிட்ட வரும்போது இந்த பர்த்திமே குருடன்கிட்ட அவனும் பிச்சை கேட்கிறான், அவனையும் ஆண்டவர் கேட்கிறார், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஆமென், அல்லேலூயா. அது போல இங்கேயும் அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட போல் பேதுருவை பார்த்து அவன் கேட்கிறான், ஐயா பிச்சை. அவன் சொல்றான், எங்களை நோக்கி பார். அவன் நினைச்சான், பரவாயில்ல, யாருமே பிச்சைக்காரன்ட்ட பேச மாட்டாங்க, ஆனா இவர் பேசுறாரு, இவர்கிட்ட பரவாயில்ல, இவரை பார்த்தா ஒரு பெரிய தனவான் மாதிரி தெரியுது, தங்கமும் வெள்ளியோ ஏதோ இருக்கும் போல நினைச்சு அவன் நினைச்சான், தங்கம் கிடைக்கும், வெள்ளி கிடைக்கும், பொருள் கிடைக்கும் நினைச்சு அவர் நோக்கி பாக்குறான். சொல்றான், பேதுரு சொல்றான், என்னிடத்துல வெள்ளியோ பொண்ணு என்னிடத்துல இல்லையா, என்னிடத்திலே உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே இம்மீடியட்லி அவருடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவளுடைய கூட தேவாலயத்துக்குள்ளே போனான். ஆமென். எனக்கு அருமையானவளே, பாருங்க, வேதவசனம் அழகா சொல்லுது, and he took him by the right hand and lifted him up, and immediately his feet and ankle bones received strength. So he, leaping up, stood and walked and entered the temple with them, walking, leaping and praising God.
பாருங்க, எனக்கு அருமையானவளே, 40 வயதுக்கு மேற்பட்ட அவன் இதுவரைக்கும் நடந்ததே இல்லை. பேதுரு அவனை பார்த்து பேசி அவன் கையை பிடிக்கும் போது அவனுக்குள்ளே அந்த ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் அந்த மனுஷனுக்குள்ளே போனது. அவன் கால்கள் பாருங்க, முழங்காலுக்கு கீழே அவன் எல்லாமே ஒன்றுமே இல்லாத இருந்த சூம்பி போயிருந்த அந்த கால்ல ஒரு தோல் வளர்கிறது, உள்ள எல்லா விதமான நரம்புகள், தசைகள், எலும்பு, ரத்த நாளங்கள் எல்லாம் வந்து அவன் எழுந்து நடந்து நடந்து குதித்து துதித்து கொண்டு தேவனுடைய ஆலயத்துக்கு போனான். ஆமே, அல்லேலூயா. ஒரு கிரியேட்டிவ் மிரக்கிள் அங்கே நடக்கிறத நம்மால பார்க்க முடியுது. ஆமே, இன்றைக்கும் எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, எதெல்லாம் முடங்கி கிடக்கிறதோ, எதெல்லாம் சூம்பி போயிருக்கிறதோ, அது எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு மாற்ற போகிறார். என்னோட வாழ்க்கையில இனிமே நடக்கவே முடியாது, என்னோட பிசினஸ் முடங்கி போச்சு, என் வேலை, என் வருமானம், குடும்பம் முடங்கி போயிடுச்சுங்க என்று சொல்லி கண்ணீரோடு கூட வருத்தத்தோடு ஒரு அற்புதம் நடக்காதா என்று காத்துக்கொண்டு என் கருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த கால வேளையில கூட கர்த்தர் உங்களை தொடும்படியாக, கர்த்தருடைய வல்ல கரம் மேல் இறங்கும்படியாக, அற்புதம் செய்யும்படியாக இந்த நாளிலே ஆண்டவர் இங்க வந்திருக்கிறார். ஐயா, நான் பஞ்சாப் தேசத்துல, நான் இந்தியாவில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்ப வட மாநிலத்துல பஞ்சாப்ல எனக்கு ஒரு ஊழியர் கூப்பிட்டு தான் நீங்க ஊழியத்துக்கு வர வேண்டும். நான் இந்தியாவில இருந்து ட்ரெயின் எடுத்து நான் இருக்கிற பஞ்சாப் மாநிலத்துக்கு போகிறேன். கிட்டத்தட்ட 52 மணி நேரம் சென்னையில இருந்து போறேன். அந்த ட்ரெயின் பயணம் அங்க பாத்தீங்கன்னா லூதியானா என்ற இடத்துல இறங்கினேன். அங்கிருந்து மோகா என்ற பட்டணத்தை அழைத்து கொண்டு போயிருந்தாங்க. அங்க சபையில ஒரு ஆராதனை கூட்டம் முடிஞ்சு அடுத்த நாள் ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எனக்கு ஒரு இடத்துக்கு கூட்டு போனாங்க. ஒரு பெரிய பள்ளிக்கூடம், சேக்ரட் ஹார்ட் என்ற பள்ளிக்கூடத்துல அங்க ஒரு சேப்பல் இருக்குது. அங்க காலையில ஆராதனை செய்து கொடுக்க வேண்டும் என்று அவனுடைய வார்த்தையை கொடுத்து கடைசியில ஜெப வேலையில நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். என் கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. அந்த ஆலயத்துக்குள்ள வந்த ஒரு மனுஷன் அவர் அற்புதத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கார். நான் ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டே இருக்கேன். பாருங்க, அவர் திடீரென்று கண்ணீர் திறந்து கண்ணை திறந்து பார்க்கிறார். நான் கண்ணீரோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அவரின் கண்ணை திறந்து பார்க்கும்போது அவர் மேல ஒரு பெரிய வல்லமை வந்து விழுந்தது. அவர் பார்த்தார், அவர் ஆச்சரியப்பட்டார். சரீரத்தை ஏதோ ஒரு மாற்றம். அது ஆலய ஆராதனை முடிஞ்சவன வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போனவன பார்க்கிறார். பாருங்க, அவருடைய அந்த கிட்னில ஒரு பெரிய பாதிப்பு அவருக்கு. அந்த அளவுக்கு அந்த அந்த பகுதி ரொம்ப வீங்கி ரொம்ப மோசமா இருந்த சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் அவர் சரீரத்தை தொட்டார். அன்றைக்கே அவர் சுகமானது. எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு சொன்ன அந்த பாஸ்டர் கிட்ட சொல்லியிருந்தார். அவரே என்கிட்ட சொன்னார், எனக்கு பாஸ்டர் அந்த வியாதியோடு பலவீனத்தோடு வந்த இந்த ஆலயத்துல கர்த்தர் என்னை தொட்டார். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில பெரிய காலம். இந்த பள்ளிக்கூடத்துல நான் வேலை செய்யறேன். இந்த வியாதியினால பலவீனத்தினால ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன். எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஜெப வேலையில அந்த போதகர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது நான் அவரை கண்ணை பார்க்கிறேன். அவருக்கு கண்ணை மூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். நான் அவரை திறந்து பார்க்கும் போது ஒரு பெரிய வல்லமை இடத்துல இறங்கியது. என் சரீரத்தோட நான் வீட்டுக்கு போய் உடனே பாத்ரூம் போய் பார்த்தேன். என் அந்த உறுப்புல பெரிய பாதிப்பு இருந்து அவ்வளவு பெருசா வீங்கி இருந்து அந்த வலியோடு கூட மாத்திரையோடு கூட வாழ்ந்து கொண்டேன். ஆனா கர்த்தர் என்னுடைய தொட்டார், என்னை சுகமாக்கினார் சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய இன்றைக்கு அவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்துக்கும் தெய்வமா இருக்கார். He can do anything. உங்களுக்காக அவர் சகலத்தை செய்ய வல்லவரா இருக்கார். ஒரு வாழ்க்கையில இருளா இருக்கிற காரியத்தை அவரால் மாற்ற முடியும். ஐயா, நீங்க அவரை நம்பும் போது, ஆமென், ஹல்லேலூயா, அவர் ஒருவருக்கும் ஹல்லேலூயா குறைவு செய்ய வைக்கவே விட மாட்டார். இன்றைக்கு உங்களை சுகமாக்க வல்லவரா இருக்கிறார். உடைய குறைவுகளை நிறைவாக்க வல்லவரா இருக்கிறார். அதனால இந்த நாளில் கூட பாருங்க, இந்த முடமாக்கப்பட்ட மனுஷன் உடனே எழுந்திருந்தான். இந்த நாளில கூட அப்படியே கண்களை மூடி நாம ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த சங்கமம் வானொலியின் மூடாக ஆண்டவரை இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே, இருளா இருக்கிற இந்த மக்களை இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வெளிச்சம் ஆண்டவரை பிரகாசிக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்கினீர் என்று 107ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறது போல கர்த்தாவே, யாரெல்லாம் சுகவீனமா இருக்கிறாப்பா, ஆவியிலே சுகவீனம், ஆவியிலே சரீரத்திலே ஆத்மாவிலே சுகவீனத்திற்கு மக்களின் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். Lord, touch these people of Father. Heal these people of Father. மக்களை தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். வேலையை தொடுமப்பா, வருமானத்தை, குடும்பத்தில் இருக்க குழப்பங்களை ஆண்டவரே நீ தொட்டு சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தா, ஓ ரபாலா துரியா சேகாராபாலா லெஃபியா தோரோ ஷகா மாந்தாராபாலா இயேசுவின் நாமத்தினாலே உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறப்பா. உம்மை தேடி வந்தவளை பெருமையா அனுப்பாது.
யாரெல்லாமே தேடி வந்தாங்களோ அவங்களை சுகமாக்குற தெய்வம். இன்றைக்கும் இவர்களை சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய வல்லமை தொடட்டும். Touch these people, oh Father. Touch this family, oh Lord. Heal this family, oh Lord. சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. All things are possible with God, says your word, Lord. உம்மாலே கூடாத ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாம் கூடும். ஆம் கர்த்தா, I am the Lord that healeth thee. நானே பரிகாரியாக கர்த்தர் என்று சொன்னார். நீ சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த சரீரத்துல ஒரு சுகம் உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும். We expect a miracle of Father. ஆமாப்பா, உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நன்றியோடு உங்களை சோத்தரிக்கிறோம். இந்த சங்கமமான நிகழ்ச்சியை நடத்துற அருமையான கர்த்தாவே, அன்பு சகோதரன், அன்பு போதகர் லெஸ்லி அவளை ஆசீர்வதியும். அவருடைய துணைவர் ஆண்டவரை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இது அநேக நாடுகளுக்கு ஆண்டவரை போகிறது. அநேக மக்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஆண்டவரை வந்து கொண்டிருக்கிறதுக்காய் சோத்திரம். அதற்காக நன்றி செலுத்துறோம். இவளை ஆசீர்வதித்து நடத்தும் அருமையான இந்த நாளில் நடத்துற அருமையான சகோதரி சுபா, அவளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இணைப்பில கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்துக்கிறோம். உங்களுடைய பாதத்துல விடுகிறோம். ஆசீர்வதியும். இந்த நாளிலே தொடர்ந்து நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். அருமையான வார்த்தை. வெளிச்சத்துல வெளிச்சத்தை கொடுத்தீர்கள், வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுத்தீர்கள். அருமையான வெளிச்சம். தெரிந்த வார்த்தை தான், ஆனால் வெளிப்பாடுகள் வித்தியாசமாக. ஆவியானவர் வெளிப்படுகிறார், அசைவாடுகிறார். வார்த்தையின் வெளிச்சத்துல வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். எங்களுக்காக எல்லாம் பாரப்பட்டு செபித்தீர்கள். அப்படியாக அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக் கொடுத்தீர்கள், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்த உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அதுதாமே உங்களை எங்கள் ஊழியத்தை, எங்கள் சபை ஊழியர்களை கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாஜத்தை கூறுகிறோம். சொல்லுங்க பாஸ்டர். நன்றி, நன்றி சிஸ்டர், நன்றி உங்களுக்கு. ஓகே பாஸ்டர், God bless you. Thank you பாஸ்டர். அருமையான வார்த்தையின் வெளிச்சம். நிச்சயமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 8 வசனத்தினா 14 வசனத்தில் 40 நாள் கர்த்தர் உயிர்த்தெழுந்த இயேசப்பா சீஷர்களுக்கு காட்சி கொடுத்தார். 10 நாட்கள் காத்திருந்தார்கள். எருசலேமில் கூடியிருந்தார்கள். 120 பேர் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடினாங்க. இயேசுவின் தாயும் இருந்தார்கள். அந்த இடத்துல கர்த்தர் தான் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். ஆவியை ஊற்றினார். பலனடைந்தார்கள். புதிய விடுதலை, புதிய பவர், புதிய வல்லமை கிடைத்தது. அலங்கார வாசல், அலங்கோலமான முடவன் கூட எழுந்து நடந்து கர்த்தரை துதித்தார். அப்படிப்பட்ட அசைவுகள் இந்த நாட்கள் எங்கள் சபைகளுக்குள்ள உண்டாகட்டும், எங்கள் ஊழியங்களுக்குள்ள உண்டாகட்டும், எங்கள் வீடுகளுக்குள்ள உண்டாகட்டும். ஒரு எழுப்புதலின் அசைவு உண்டாகட்டும். இதுவே எங்கள் வாட்சி. ஆகவே அது நாம் மயப்படுவதாக. அருமையான வார்த்தையின் வெளிச்சம். இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அனுப்பி கொடுங்கள். அவர்களும் வெளிச்சத்தை காணட்டும், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். இதுவே நமக்கு விழுந்த கடமையா இருக்கிறது. ஆமேன்.